என் கண்ணீருக்கு பதில் உண்டா? பிரைஸ் தி லார்ட். இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர். மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. இவற்றையெல்லாம் நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்புச் செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். திருப்பாடல் 42 3-5 வரை. பக்தியுள்ளவனாய் நீரே எனக்கு எல்லாம் என்று இருந்தேனே. இப்பொழுது இரவும் பகலும் கண்ணீர் சிந்தும் நிலைமைக்கு வந்துவிட்டேனே. இதை காணும் மற்றவர்கள் என்னை கேலி பண்ணுகிறார்களே என்று தாவீது புலம்புவதை நாம் இங்கு காண்கிறோம். ஆம் அன்பானவர்களே, நாமும் கூட அநேக முறை எல்லோரும் தூங்கிவிட்ட பின் ராத்திரி வேளையிலே கண்ணீர் சிந்தி மன்றாடி இருக்கின்றோம், மன்றாடி கொண்டிருக்கிறோம். கண்ணீர் சிந்துகிறோம் என்றால் அதற்கு பின்பாக நிச்சயம் ஒரு பிரச்சனை இருக்கும். அதுவும் தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் அது நம்மை கண்ணீர் சிந்த வைக்காது. ஆனால் தீர்வை காண முடியாமல் தவிக்கும் பிரச்சனையாக இருந்தால் நிச்சயம் நம் கண்ணீர் தான் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். மற்றும் இரவு நேரத்தில் நாம் வடிக்கும் கண்ணீர் நிச்சயம் நம் தேவனை அசைய பண்ணும், அதில் சந்தேகமே இல்லை. என் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. எதை செய்தாலும் அது கைகூடி வருவதில்லை. முன்னால் செங்கடல் திரும்பி ஓடிவிடலாம் என்றால் பின்னால் துரத்தி கொண்டு வரும் பார்வோனின் சேனை என்று அங்கலாய்த்த இஸ்ரவேலர் போல் எனக்கும் ஏன் இப்படிப்பட்ட நிலை? நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் அதற்கு நீங்கள் பதிலே கொடுக்க மாட்டேன்றீங்களே. என்னை சுற்றியுள்ளவங்க எல்லாம் பாவங்க, நீங்கள் உங்கள் கஷ்டம் தீரவே மாட்டேன் என்கிறதே. எப்போ பார்த்தாலும் என் ஆண்டவர்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அப்படி இருந்தும் ஏங்க உங்கள் ஆண்டவர் உங்கள் பிரச்சனையை தீர்க்க மாட்டேன்றாரு என்று உங்களை சுற்றியுள்ளவர்கள் சொல்லலாம். நாம் என் ஆண்டவர் இதை செய்தார் அதை செய்தார் என்று எவ்வளவோ சாட்சிகள் சொல்லி இருந்திருக்கலாம். அதனால் அவர்கள் கேட்கத்தானே செய்வார்கள். கேட்பவர்கள் கேட்கட்டும், பேசுபவர்கள் பேசட்டும். நம் தேவன் ஒரு நாளும் அவரை பரியாசம் பண்ண விடமாட்டார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. கலாத்தியர் 6:7. ஏனென்றால் அவர் வல்லமை மிகு தேவன், உண்மையுள்ள தேவன், நிச்சயம் செவி கொடுப்பார். ஆனால் நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என திருப்பாடல் 126:5 பார்க்கிறோமே. ஆண்டவர் நம் கண்ணீருக்கு 3 விதங்களில் பதிலளிக்கலாம். நாம் கேட்பது நமது நன்மைக்கு அல்ல என்று தெரிந்தால் ஆண்டவர் நோ என்று சொல்லிவிடுவார். எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் அதற்கு பதிலே கிடைக்காது. அப்பொழுது நாம் சொல்ல வேண்டியது, நன்றி ஆண்டவரே. ஆம், துன்ப வேளையிலும் இதை சொல்ல ஆரம்பித்து விட்டோம் என்றால் வெகு விரைவில் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கும் அந்த நன்மையை நம் கண்கள் நிச்சயம் காணும். அல்லது ஆண்டவர் எஸ் என்று சொல்லி உடனே நம் கண்ணீருக்கு பதிலளிக்கலாம். அதற்கு ஒரு நன்றி கட்டாயம் சொல்லித்தானே ஆக வேண்டும். 3வதாக வெயிட் என்று சொல்லலாம். சிறிது காலம் கழித்து அதை கொடுத்தால்தான் நமக்கு நன்மையாக இருக்கும் என்று தெரிந்தால் ஆண்டவர் காலம் தாழ்த்துவார். அதுவும் நமது நன்மைக்காகத்தானே. அப்பொழுது அதற்கும் நாம் நன்றிதானே சொல்லி ஆக வேண்டும். ஆகவே நம் வெற்றியின் தாரக மந்திரம் நன்றி நன்றி நன்றிதான். இந்த திருப்பாடலிலும் நாம் தாவீது நன்றி பாடல்கள் முழங்க நான் ஆலயத்திற்கு வந்தேனே என்று கூறுவதிலிருந்து அவர் எப்பொழுதும் இன்பமானாலும் துன்பமானாலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுபவராக காணப்படுகின்றார். அதனால்தான் அவர் சொல்கிறார் தன் மனதிடம், நெஞ்சே ஏன் கலங்குற? நம்பிக்கை இழக்காத. அவரையே நோக்கி காத்திரு. அவர் நமக்கு விடுதலையை தரப்போகிறார். அதனால் இன்னும் நான் அவரை துதிக்கப் போகிறேன் என்று. என்ன அருமையான நன்றி உணர்வு! நான் என் படுக்கையை என் கண்ணீரினால் நனைத்தாலும் நான் அந்த இரவிலேயே அவரை துதித்து பாடுவேன், விண்ணப்பம் செய்வேன் என்று சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, நாமும் தீராத பிரச்சனைகளுக்காக இரவிலே கண்ணீர் விட்டு ஜெபித்து அவருக்கு நன்றி கூறுவோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, நீர் எதை செய்தாலும் அது எங்களது நன்மைக்காக என்பதால் எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நன்றி கூறி அவற்றை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென்.